ஆக்சுவலாக நம்ம சீக்கிரம் வந்ததுனால குட்டி ஃபெரி அனுப்பி விட்ருக்காங்க, சீக்கிரம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் பிக் ஃபெரி வரும் போல், அந்த ஃபெரியில் தான் அப்போ நம்ம பார்த்தோம்ல வந்து நின்றுட்டு நிற்க வந்தது, அதுதாங்க ஆக்சுவலாக ஃபெரி. நம்ம சீக்கிரம் வரணுங்கிறாங்க. இப்போ நான் இங்கே ஒரு மானிட்டர் ரிசார்ட் பார்த்தேன், அதை பார்த்ததும் லைக் கைண்டு ஓடிடுச்சு. அங்கே போயிட்டு சொல்லி எனக்கு இது ஸ்கூல் ஒரு அனுபவம் ஒன்று இருக்குது. ஐயா ஆல்மோஸ்ட் ஓகே, நம்ம கிளம்பிட்டு ஒர்க் பண்ணாங்களா என்னன்னு தெரியலங்க. இப்பயும் எந்த டைம்லேயே இருக்காங்க. இங்கே பாருங்கள், பீச் செம்மையாக இருக்குது, சுத்தமாக இருக்குது. அதான் விஷயம், நம்ம ஊருக்கு இருக்குது ஒரு எதுவும் தெரியல. சிம்பிள், அவ்வளோதான், சுத்தமாக இருக்குது இந்த ஐலாண்ட். தவிர்த்து எதுவும் பெருசாக இருக்கிற மாதிரி இல்லை. ஓகே, நம்ம அப்படியே பீச் வழியே போகலாம். ஃபஸ்ட்டு அங்கே போய் மேப் இருக்குது, மேப் பார்த்துட்டு இப்படிலாம் போகலாம். அங்கே பாருங்க, அவங்க லாஸ்ரஸ் போகிறாங்க. இதான் லாஸ்ரஸ் ஐலாண்ட். பாருங்க எவ்வளோ பெரிய மலை அது. இல்லைங்க, இது வந்து மேன்மேடாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. மேபி அந்த பாலம் வேணால் மேன்மேடாக இருக்கலாம், தீவெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அது இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இங்கே இருக்குது என்னென்ன சைட் இருக்குது செஞ்சான் ஐலாண்டில்ங்கிறத இங்கே தெளிவாக போட்டிருக்காங்க. த்ரூ அவுட் வாக்கிங் தான் இன்றைக்கி இருக்கும். பயங்கரமாக கால் அடிக்க போகுது. லைக் நாம் இங்கே எங்கே இருக்கோன்னா, எங்கே யூஆர் ஹியருங்கிறதே காணோம். இது லாஸ்ட் சைண்டில் இங்கே போகிறது. நம்ம இங்கே இருக்கோம். இங்கேருந்து அசம்பிளி ஏரியா. இது ஸ்விம்மிங் லகூன்னா எனக்கு தெரியுங்க. இது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஏரி. நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி விஷயத்தை. லகூனுங்கிறது ஒரு ஏரியா அது ஃபார்மாக இருக்குது, அங்கே நம்ம குளிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அது. இது ஒன்று. அண்ட் அசம்பிளி ஏரியா. அண்ட் இது வந்து ரெஸ்ட் ரூம் நினைக்கிறேன். 1210 டாய்லெட். இங்கே வந்து 1210 டாய்லெட் இருக்குது. ஓகே, அண்ட் லைக் இப்படியே போகலாம். அதுதான் அழகாக இருக்கும் பார்க்க. போமா, இந்த இடத்துல தான் பீச் பார்த்து. இதான் லகூன். இங்கே அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டோம் பாருங்க. லகூன் இங்கே தான் இருக்குது. இதுதான் இந்த லகூன். லைக் ஏரி மாதிரி வச்சுக்கோங்களேன். எனக்கு ரொம்ப வேறு லெவல். ஒரு டைமு லைக் இடோக்கா ட்ரைல்ஸோட வீடியோ பார்த்தீங்கன்னா, நார்தன் யூரோப் பார்க்க போவார், லைக் நார்வே சைடு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு உட்காந்து சாப்பிட்றதுக்கான ஒரு இடம் மாதிரி இருக்கும். அதை ஒட்டின மாதிரி வச்சுருக்கோம். இங்கே ரொம்ப தூரம்லாம் இல்லை, இங்கே தாங்க இருக்குது சிங்கப்பூர். அண்ட் ஒன் மோர் திங்க, இங்கே வந்து அங்கேயே அதாவது போட்டு ஏறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 2 ஷாப் இருக்குது. அங்கேயே நீட்டான ரேட்டு தான், பெருசாலாம் இல்லை. வெளியே இருக்கிற அதே ரேட்டு தான். நார்மலாக சைனா டோனாஸ் எல்லாம் என்ன ரேட்டு விற்பாங்களோ அதே ரேட்டுக்கு டீசெண்டான ரேட்டுக்கு தான் சில பொருட்கள் லைக் ஃபுட்டு அந்த விஷயம்லாம் விற்கிறாங்க. அதை வேணால் நீங்கள் பை பண்ணிவிட்டு இங்கே வந்துடலாம். அதுதான் பெட்டரான ஒரு ஐடியாவுக்கு. ஏன்னா இங்கே விற்கலன்னு கேள்விப்பட்டேன், விற்றாலும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். வரத்துக்கே ஒரு பேட்ரி காலி. போகிறப்ப எவ்வளோ பேட்ரி காலி ஆகுது தெரில. வாங்க சார் ஆகிடுது. இப்போ நம்ம 9 மணி சென்ட் ஜான்ஸ் டு குசா ஐலாண்ட் போகிறோம். அது வந்து 10:45. 1.25 மணி நேரத்தில் சுற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல. சப்போஸ் ஃபுல்லாக தான் சுற்றி பார்க்க போகிறேன், த்ரூ அவுட் சுற்றி பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். அப்படி இல்லைன்னா 2:45 2:45 ஒன்று இருக்குது சென்ட் ஜான்ஸ் டு குசா. அந்த ஐலாண்ட் போனோம்னா அங்கே 4 மணிக்கு, அங்கேருந்து 4 மணிக்கு நம்ம வந்து மெரினா சவுத் போயிடலாம். அப்படின்னா கைண்ட் ஆஃப் ஒரு 6-7 மணி 8 மணிக்கெலாம் நம்மளால் கண்டிப்பாக இது ரீச் ஆகிட முடியும். ஓகே, அங்கே போவோம். கைண்ட் ஆஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லைட்டாக கொஞ்சம் ஹைட்ரேட் இருந்தது, டீஹைட்ரேட்டாக வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு போக பேசுவோம். இந்த அண்டு அது அடிக்கடி வருங்க நமக்கு. அதுக்காக நான் இங்கிலீஷ் தான் நீங்கள் பார்த்தீங்களா, பெருசாக இங்கிலீஷும் ஸ்பெல்லே பண்ண தெரியாது. இதெல்லாம் என் ஃப்ரெண்டு மிஸ்ரா சந்திர போஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்டது. தெரியுதோ தெரியலையோ, அஃப்கோர்ஸ் அண்டு
இதை போட்டு கற்றுக்க வேண்டியதான். இங்கே பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நீட்டான அமைதியான ஒரு கடல். மண்ணுங்கிறதுனால நம்ம ஷூட் போடுறது போல் ஷூட் போய் வச்சுட்டு ஸ்லிப்பர்ஸ் போட்டுப்போம். அது வந்து பெட்டரான ஒரு டிசிஷனாக இருக்கும். கச்சப்பல் தாங்க நேற்று நம்ம லிட்டில் இந்தியாவில் வாங்கினது. என்றைக்குமே லிட்டில் இந்தியா வந்து அது இந்தியாவில். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அங்கே பார்கெயின் பண்ணணும். பார்கெயின் பண்ணால் மட்டும்தான் நல்ல ரேட்டு கிடைக்கும் அப்படின்றதே அங்கே போய் தான் ஒரு அண்ணா சொன்னார். ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் சும்மா தாங்க கேட்டேன், $5 கொடுத்தியா அண்ணா? ஒருத்தர் $5 கொடுத்து நான் பார்த்து கிடக்காங்க. இந்த பக்கம் வரேன், அவங்ககிட்ட எதுவும் எனக்கு தெரியாது. ஒரு $5 தரேன், நீங்கள் $4 சொன்னால் இப்பயே கை எடுத்து வைக்கிறேன்னா எடுத்துறாங்க $4. ஆனால் ஸ்டார்டிங் எவ்வளோ சொன்னாங்க? இதுக்கு $10. $10 600 தாங்க. $4 260 ஒருத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் 120 வாங்கலாம். 260 கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது எனக்கும். ஓகே ஃபைன், என்ன பண்ணுறது? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்ன சான்ஸ் தெரியுது, அதுதான் ஃப்ளைஓவர் தெரியுது. இங்கேருந்து ஏதாவது லிங்கேஜ் போகுதுங்க. அதான் சொன்னல, இது வந்து ஒரு ப்ரிசனாக இருந்தது. ப்ரிசனாக இருந்ததுனால இங்கேருந்து ஒரு தப்பு சார் அழகாக எஸ்கேப் ஆகிட்டா இருப்பாங்க. அதனால் அப்புறம் வந்து ஒரு ஃபயர் ஒன்று வந்ததுனால இது அப்படியே அபார்ட்மெண்ட்டாக விட்டுட்டு இது ஒரு லேட்டஸ்ட் சென்டர் மாதிரி மெயின் பண்ணிகிட்ருக்காங்க இந்த இடத்துல. எல்லா இடத்துல டேபிள் இருக்குது. ஸோ ஆளுமே இல்லை. அங்கே பாருங்கள், இல்லை எரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் சார், கரெக்டாக தெரியல அது என்னென்னு. அழகான ஒரு டே இன்னைக்கு உண்மையாகவே. பட் ஆனால் என்ன போட்டிருந்ததுன்னா இந்த மாதிரி மலன் போட்டிருந்தது, அதான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. அது 70-80% இதை போட்டிருக்காங்க. கிராப்ஸ் அதோட இனத்தை பற்றி போட்டிருக்கு. அவங்க பாருங்கள், அதாங்க பிரச்சனை, அதை பற்றி பார்ப்போம் நாங்கள். ஓ, இங்கே கிராப் இருக்கா? சரி, ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த இடம். யாரும் இல்லைங்க, நீங்கள் வந்து சண்டே டைம்ஸ் வீக்கெண்ட்ஸ் டைம்ஸ்லாம் வந்தீங்கன்னா, நான் நிறையா தான் படித்தேன். நீங்கள் ஆர்டிகல்ஸ் எல்லாம் போடுறதுனால நீங்கள் சண்டே ஈவினிங் டைம்ஸ்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் கேம்பே பண்ணுவாங்களாம். காலையில் வந்துட்டு கேம்ப் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் போகலாம். அண்ட் இங்கே ரொம்ப நல்லா பிடிச்ச விஷயம் என்னென்னா, குப்பை எங்கேயும் இல்லை. நம்ம குப்பை அது ஒன்று தான் நல்லாயிருக்கு, பார்க்கவே அழகாக இருக்குது. ஒரு குப்பை இல்லாத விஷயம் ஒரு அழகு பண்ணது பாருங்கள் ஒரு இடத்த. அங்கே பாருங்கள், அதான் லாசரஸ் ஐலாண்ட் அந்த மூலையில் இருக்குது. அதுக்கு தான் போகணும். சுற்றிட்டு ஃபுல்லாக சென்ட் ஜான்ஸ் சுற்றிட்டு அதுக்கப்புறம் லாசரஸ் போகணும். எத்தனை பேர் அதை பார்க்குறீங்கன்னு தெரியல. இங்கே குட்டி மானிட்டர் ரிசார்ட், குட்டி மானிட்டர் ரிசார்ட்னு தெரியல, உடும்பு. நம்ம ஊரில் வந்து இது உடும்புன்னு சொல்லுவோம். குட்டியாக இருக்குங்க. எங்கள் ஸ்கூலில் இதோட ஒன்று பெருசாக வந்துச்சு. எங்கள் பேலேஜ் சார் பிடிச்சி பாட்டில் அடைச்சிருப்பாரு. அதான் வேறெல்லாம் வந்து அந்த ஞாபகம் தான் பார்த்தோம் நமக்கு. ஒரு அதை ஓடிச்சு. அதுங்களுக்கு அழகாக தாங்க, அது சூரிய அதுங்களுக்கு அந்த கிட்டத்தட்ட இது மாதிரி தானே, பாம்பு மாதிரி தானே. அதனால் அப்பப்போ சன்பாத் எடுக்க வருங்க. நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் போல. ஃபீலிங் சேட் ஃபார் யூ பிரதர், ஐ எம் ரியலி சாரி. அண்ட் எஸ், அதுங்க எல்லாருமே அதாங்க ஃபுல்லாக அதுங்க இருக்கிறதுக்காகவே ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி அங்கே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான சிங்கப்பூர். அடுத்து போவோம். டைம் வர இல்லை, 1 hour தான் இருக்குது. முடிஞ்சால் 5:30 போகணும், 3 o'clock போவோம். என்ன சொல்கிறீங்க? ஸ்ரீலாண்ட் சுற்றி பார்க்க ஒரு நாள் போவோம். அதான் ஐ மீன் 1 மணி நேரம் இனாஃப்னு நினைக்கிறேன். இது பார்ப்போம். முடிஞ்சால் என் குளிப்போகலன்னா நம்ம செந்தோசா ஐலாண்டில் போய் கூட குளிக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. இங்கே பாருங்க, யாருமே இல்லைங்க. இவ்வளோ வச்சுருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ விற்க பாருங்க. இது பார்பிக்யூன்னு நினைக்கிறாங்க. ஆமாங்க. ஐ திங்க் இங்கே வந்து பாருங்க, இங்கே வந்து கிரில் பண்ணுவாங்க போல். புரியுது உங்களுக்கு? இது வந்து கிரில் பண்ணுவாங்க கீழே வீக்கெண்ட்ஸில். லைக் அழகாக இருக்குது. அது நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க மக்கள்.
கறி துண்டு கூட கீழே இல்லை, நீட்டாக இருக்குது. முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க போல. அது இன்னும் எப்படி எப்படி எக்ஸ்போசல் பண்ணுவாங்கன்னு தெரியல, பட் அங்கே இல்லை. அது ஒரு அழகான ஒரு விஷயம். இங்கே பாருங்க, எங்கே உட்காந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு போகிறாங்க அந்த அளவுக்கு. சரி பாருங்கள், வேற மாதிரி ஒரு இடங்க. ஏதோ எழுதியிருக்கு லைக் ராக் ஷோர்னு, வேறு என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எழுதிக்கலாம் போல. அண்ட் கடல் ரொம்ப நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. கைண்ட் ஆஃப் ப்ளூ மாதிரி இல்லாமல் க்ரீனிஷாக இருக்குது. பட் நான் ப்ளூ எதிர்பார்த்தேங்க, ப்ளூ கலர் சி பார்க்கணும் ரொம்ப ஆசை. பட் அது பிலிப்பைன்ஸில் தான் அதிகமாக இருக்குது. அண்ட் கோரல் ரீஃப்ஸ் அங்கே அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் அங்கே போகணும். அண்ட் எப்பயும் போல் அங்கே போய் எங்கே போனீங்கன்னா சிங்கப்பூரில் எந்த மொழியில் இந்த ஒரு கட்டடத்தை பார்க்கலாங்க. அந்த இடத்துல கரெக்டாக இது இருக்குது, உங்களுக்கு எங்கேன்னு தெரியல, அது இடத்துல தெரியுதாலும் தெரியல. அந்த இடத்துல தான் எப்பயும் போல் மெரினா பே சான்ஸ் இருக்குது. அந்த கப்பல் பில்டிங் அங்கே தான் இருக்குது. பக்கத்தில் இந்த ராட்டனம் இங்கேருந்து நல்லா தெரியுது, ரொம்ப அழகாக தெரியுது. அப்புறம் அங்கே ஒரு 4 கட்டடம் எல்லாமே லைக் அந்த கட்டடத்தோடு ஹைட்டாக தான் இருக்குது. பட் அந்த கட்டடம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது பாரு, அந்த கப்பல் கட்டடம் மட்டும். ஃப்ளைட்டோட மேலே பறக்குதே. ஆல்மோஸ்ட் ஒரு பேட்டரி முடிஞ்சுது. இது வந்து லாட்ஜ் மாதிரி போலங்க. இது வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ப்ரிசனாக தான் இருந்திருக்கு. அது அப்படியே இப்போ லாட்ஜாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். பட் இங்கே அதை பற்றி எதுவுமே அந்த மாதிரி எந்த விஷயமும் போடலை. நோ என்ட்ரி எக்ஸப்ட் ஃபார் கேம்பஸ். ஸோ நம்ம இங்கே போகிறதுக்கு கரெக்டாக நம்ம ஊராக இருந்தால் ஏறி குதிச்சு போகலாம் தான். இங்கே பிடிச்சி ஃபைனாக போட்டாங்கன்னா குறைஞ்சிட்டு 1000 இல்லைனா 500 அந்த மாதிரி டாலர்ஸ் போடுறாங்க. நம்மளோட மொத்த பட்ஜெட்டே அவ்வளோதாங்க. ஸோ நம்ம இப்போ இங்கே இருக்கோம். நெக்ஸ்ட்டு அங்கே போயிட்டு திங்க் சின்னது தான் போல். ஸோ சீக்கிரம் முடிச்சிடும்னு நினைக்கிறேன். அம்மா இவ்வளோ பெரிய குறியாக இருக்குது. அப்படியே போய்டும் அங்கே. ஆக்சுவலாக இப்படி போய் மேலே சின்ன ரவுண்ட் மாதிரி இருக்குது. அங்கே ரொம்ப நேரமாக என்னமோ சவுண்டு வருது, என்னென்னு பார்க்கலாம் போய். அங்கே ரொம்ப நேரமாக ஏதோ சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது. நானும் பார்க்கலான்னு பார்க்க முடியல. சார்ஜர் முடிஞ்சிச்சு, கோப்ரோவில் ஆல்ரெடி ஒன்று முடிஞ்சுது. இன்னும் எவ்வளோ இருக்கோ தெரில, நிறைய எடுக்க வேண்டியது இருக்குது. செகண்ட் பேட்டரியும் போட்டாச்சு. தெரியுதுன்னு தெரில. அது எதுக்குன்னா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்குங்க. இவங்க வந்து பறவைகளுக்கு வந்து உணவளிக்கிறத வந்து விரும்ப மாட்டாங்க. லைக் அது வந்து எச்சங்கள் வந்து ஒரு நிமிஷம் ஏங்க, நான் வந்ததுக்கப்புறம் சவுண்டு சர்றம் மாறுதுங்க. கண்டிப்பாக என்னன்னு பார்ப்போம் வாங்க. பயமாக தான் இருக்குது, இருந்தால் பார்ப்போம். இவ்வளோ சவுண்டு எதுங்க விடுது? நின்றுச்சிங்க சவுண்டு, என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு பொறுமையாக விட்டுது, அப்புறம் வர தர நிறைய சவுண்டு விடுது. ஓ, இங்கே நிறைய தண்ணியாக இருக்குன்னு பயங்கரமாக கால் விட்டுது, எனக்கு சேராக இருக்கும். ஓகே, சொன்னலங்க அந்த எரிஞ்சுது அப்படி நடுவில் ஒரு டைம் ஃபயர் ஆகிடுச்சின்னு, அதோட மிச்சங்கள் தான் இது. அதை பாருங்கள், அவங்க ஹெரிட்டேஜ் அதை பாதுகாக்கிறாங்க. எனக்கு கரெக்டாக தெரியல, அதுதான் நினைக்கிறேன். நான் ரொம்ப ரீட் பண்ணாத, எனக்கு கரெக்டாக தெரியல அதை பற்றி. தப்பாக சொன்னால் அழகாக இருக்காது. நான் அங்கே பாருங்கள், ஆமாங்க அதுவாக தான் இருக்குங்க. ப்ரிசன் வந்து எரிஞ்சிருச்சு நடுவில். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க அதை அப்படியே ஃபுல்லாக வெக்கேட் பண்ணிட்டாங்க. இங்கே யாருமே அதுக்கப்புறம் ப்ரிசனர்ஸ்லாம் இங்கே வைக்கிறதே இல்லை. இப்போ எங்கே இருக்காங்கன்னு சத்தியமாக அதுவும் எனக்கு தெரியல, நான் சர்ச் பண்ணணும் இல்லை. அதில் அவங்க அதை அப்படியே பாதுகாக்கிறாங்க பாருங்க. அங்கே பாருங்கள் ஒரு அழகான ஒரு ஆலங்கம், அழகாங்க இல்லை பெரிய ஆலங்கம். அண்ட் ப்ரிசன் இங்கே எப்படி இருந்திருக்குன்றதை பாருங்கள். லைக் அங்கே பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் அவங்களுக்கு, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ளே கிரவுண்ட், அதை நம்ம அப்படி சுற்றிட்டு வரப்போ பார்ப்போம், அந்த பக்கம் தான் போகிறப்ப பார்ப்போம். ப்ரிசனர்ஸ்க்கு இந்த அழகாக பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஊருக்காரங்க. பட் ப்ரிசனர்ஸ் ஃப்ரம் இப்போ நார்வேலெலாம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது இதுவும் நல்லா சூப்பராக இருக்கும் ப்ரிசனர்ஸோட வாழ்க்கை அங்கே அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ இப்படியே விஷயம் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ஒன்று பண்ணி மாட்டிக்கிட்டு ஏன் அந்த மாதிரி என்ன 2-3 வருஷத்துக்கு ரிசன்ட்லி வச்சுக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நடக்குதா இல்லைன்னு தெரில, பார்க்கலாம். அதாங்க போகிற மாதிரி தெரியாது. அது ரொம்ப காஸ்ட்லி. நம்ம பக்கெட் லிஸ்ட்டில் டாப் ப்ரியாரிட்டி நான் கொடுத்து வச்சுருக்குது அதுக்கு தான், அதுக்கு மட்டும்தான். அண்ட் காஸ்ட்லியும் கூட கைண்ட் ஆஃப் பண்ணுவோம் அந்த மாதிரி. ஆனால் திடீர்னு ஏதோ ஒன்று கொடுக்க மாட்டேன். ஆனால் திடீர்னு ஏதோ வகையில் ஏதோ ஒரு ப்ராஃபிட் வந்தாலும் ஒரு வகையில் நம்ம பண்ணிடலாம். அது எப்படியும்
முக்கியங்க வலி கிளிக்கு விழுந்து கை காலெலாம் உடச்சிக்கூடாது இந்த இடத்துல. இங்கே வாழ்கிறத விட லைக் லிவிங் எக்ஸ்பென்ஸை விட இங்கே மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பயங்கர அதிகங்க. ஸோ சிம்பிளாக கை உடைச்சா கூட 20,000 செலவு பண்ணுற மாதிரி இருக்குது இந்த பொருளை. நான் சொன்ன மாதிரி பாஸ்கெட் பால் கோர்ட் இங்கே இருக்குது. லைக் அவங்க எதுவும் ரெனோவேட்டே பண்ணல, அப்படியே வச்சுருக்காங்க புதுசாக. புதுசாக இருந்துச்சு அந்த எப்படி அந்த பாதிக்கப்படுறப்ப எப்படி இருந்ததோ மாற்றுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ சில ஹெரிட்டேஜ் பிளேஸஸ்லாம் அப்படியே வச்சுருக்காங்க போல். அவங்க நினச்சா மாற்றுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகாது இந்த கவர்மெண்ட். எஸ், அங்கே போய் கேட்போம் இதுதான் ப்ரிசனா, இதை பற்றி எதாவது கேட்போம். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஆமாங்க, அது ப்ரிசனர்ஸ் அந்த மாதிரி இருந்த இடம். அந்த இப்போ தான் நம்ம வந்து ப்ரிசனர்ஸ் ஒரு ப்ளே கிரவுண்டுக்குள்ளே வரோங்க. வேற மாதிரி வந்துருக்கு இந்த இடத்துல. இந்த படத்துலலாம் காட்டுவாங்கள்ல, அந்த மேக்ஸிமம் இந்த அமெரிக்கன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல காட்டுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று ப்ளே கிரவுண்ட் மாதிரி இருக்குது. அங்கே அங்கேருந்து ஒருத்தர் வந்து வாட்ச் அவுட் பண்ணுறதுக்காக ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது, அண்ட் அங்கே ஒன்று இருக்குது. ரைட், மொத்தம் 3 இருக்குது. அண்ட் இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ண டாய்லெட்ஸ், பிரிஸ்னரோட டாய்லெட்ஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா சிங்கப்பூரில். அது அந்த இயர் என்னன்னு தெரியல, கீழே கண்டிப்பாக போடுறேன் அந்த இயரை. ஸோ அப்போ யூஸ் பண்ண டாய்லெட், அப்போ யூஸ் பண்ண டேப்ஸ், இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. டேப்ஸ், சிங்க் ஆகிடணும், அண்ட் எல்லாமே போட்டி இருக்குது. ரைட், எல்லாமே போட்டி இருக்குங்க. எஸ், இது போட்டில் இருக்க பாருங்கள். ஓகே ஓகே ஓகே, இப்படி தான் இருந்திருக்கு. ஆமாம் பாருங்க, பட்டி பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சி போன பட்டி. இப்போ நம்ம ஒரு ஜெயில், பழைய ஜெயிலில் இருக்கும். அண்ட் அது ஒன்று தான் திறந்துருக்கு, எதுவும் திறக்கல. அண்ட் இதுதான் ப்ளே கிரவுண்ட் அவங்களுக்கு. ரொம்ப அழகான ஒரு கிரவுண்ட் சொன்ன மாதிரி. அப்புறம் ஃபோக்கஸ் லைட்டாக இருக்குது. நைட் டைம் கூட ப்ளே விடுவாங்க நினைக்கிறேன், ஈவினிங் டைம் சொன்ன மாதிரி. அதெல்லாமே கண்டிப்பாக ரோந்து பார்க்கணும்ல, அதுக்காக இருந்திருக்கலாம். அண்ட் நீ போடுவோம் போயிட்டு தூக்க மேடை அதெல்லாம் அங்கே போகிற வழியில் இருக்குது. அது போக போக சொல்கிறேன். அண்ட் அண்ணா நம்ம தமிழ் அண்ணா தான் உள்ளே போகக்கூடாது நேரம் அந்த பக்கம் சரி இவர் தான் வச்சு நீங்கள் இப்போ அங்கே பார்த்துக்க அப்படின்னு சொன்னார். இன்றைக்கும் தமிழ் ஹெல்ப் பண்ணிகிட்டே தாங்க இருக்காங்க. யா, நேராக போனால் லாஸ்ரஸ் போகலாம், லாஸ்ரஸ் ஐலாண்ட் போகலாம்னு நினைக்கிறேன். இல்லை ஏங்க நான் வந்த இடங்க அது, சாரி அந்த இடம். இந்த ட்ரீ பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும். அது கொடியா இல்லை மரமானு தெரியல, நீ பார்ப்போம். அது கொடி மாதிரி எனக்கு தெரியல. லைக் ஒரு கைண்ட் ஆஃப், ஆமாங்க ஒரு கைண்ட் ஆஃப் கொடி தாங்க இது பாருங்கள். அப்படி ஃபுல்லாக த்ரூ அவுட்டு தான் மரம் போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஈச்ச மரம் மாதிரி இருக்குது பார்க்க. எப்படி ஈச்ச மரத்துலாம் அடியில் வச்சு சின்னதாக அந்த சைடில் வரலாம் ஒரு த்ரூ அவுட் இருக்குங்க அழகா. கிட்டத்தட்ட ஒரு பாக்டீரியா எப்படி ஒரு விஷயத்தை போய் அமுக்குமோ அந்த மாதிரி அமுக்கிட்டு இருக்கு அந்த இது. டக்குன்னு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. இதில் அப்படி போனீங்க நேராக போனோம்னா இப்போ லாஸ்ரஸ் ஐலாண்ட் போயிடலாம். பட் நம்ம அது மட்டும் போகிறதுக்கு வரல, பட் இதை முன்னும் முழுசாக அந்த ஃபுல்லாக எண்டு வரைக்கும் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் மிச்சது. கண்டிப்பாக அங்கே போய் எப்படி அங்கே காமிச்சோன்னா அதே மாதிரி இந்த எண்டு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். எவ்வளோ பேர் நம்மளால் அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம டூரிஸ்ட்லாம் வந்துட்டாங்க, அடுத்த சொன்ன அந்த அடுத்த க்ரூஸ்லேயும் வந்துட்டாங்க. இந்த பக்கம் போனீங்கன்னா காஷ்மீர் ஃபார் லாஸ்ரஸ், பலாவ், சாசா ஐஸ்லாண்டு. இந்த பக்கம் போனால் 100 மீட்டர் ரெஸ்ட் ரூம் மட்டும்தான் இருக்குது. ஆமாம் அந்த பக்கம் அடைச்சிருக்குங்க, இல்லை அங்கே அடைச்சிருக்குங்க. அப்புறம் ஒரு தூரம் பக்கத்தில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு மட்டும்தான். எஸ், இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது, யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் சின்னதாக ஒரு கார்டன் அது வரைக்கும் போகுது, அதுக்கப்புறம் போகல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ப்ரிசன், பழைய ப்ரிசன், எரிஞ்சு போன ப்ரிசன் இருக்குது, அவ்வளோதான். அங்கே அடைச்சிருக்கு. ஸோ ஓகே, உடனே பால் அடைஞ்ச பில்டிங் அவ்வளோதான். ஒன்றும் இல்லைங்க, பால் அடைஞ்ச பில்டிங் அவ்வளோதான். அது பக்கம் தான் வந்துருக்கு. பட் நினச்சி பாருங்க, இதெல்லாம் ஒரு காலத்தில் கைதிகள் நடமாடின ஒரு இடம். ரைட்,
அதான் இந்த பக்கம் வந்து லாஸ்ட்லேருந்து ரைட் எடுக்கிறவன் நேராக ரைட் எடுத்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது, அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் நம்ம வீடியோ பார்த்து வர மாதிரி இருந்தால் வாங்க. எண்ட் அதோட முடியுது, பெருசாக அதுக்கப்புறம் எதுவும் இல்லை. ரெனோவேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. பட் அவங்க அப்படியே பழமையை மாறாமல் பாதுகாக்கிறேன். இங்கே பாருங்கள் சொன்ன மாதிரி கடைசியாக அந்த ப்ளூ ஸ்டாண்டை பார்த்துட்டோம். ப்ளூ கைண்ட் ஆஃப் ப்ளூ கலரில் தெரியுது, பட் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. குட், பார்க்க அழகாக இருக்குங்க, அவ்வளோதாங்க. சிம்பிளாக சொல்லலாம். குளிப்போம், வந்து குளிப்போம். இங்கே இந்த ஊருக்கு வரங்க பாருங்கள். ஐ திங்க் நம்ம ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல. ஃபீட் பண்ணுறதுக்கு நமக்கே 4 பேர் ஃபீட் பண்ண வேண்டிய நிலமையில் இருக்கும். நம்ம ஃபீட் பண்ணுற நிலமையிலே இல்லை, அதான் உண்மை. இங்கே பாருங்கள், இந்த குரங்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, நம்ம ஊர் மாதிரி இல்லை. லைக் ஃபேஸ் கொஞ்சம் பிளாக்காக இருக்குது, பட் பாடி வைஸ் நம்ம ஊர் குரங்கு எப்படி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அதே தான். பட் ஃபேஸ் மட்டும் பாருங்களேன், அழகாக இருக்குங்க. உண்மையாக ரொம்ப ஃபரில் அழகாக இருக்குங்க. ஏன்னா என்ன சாப்பிடுன்னு எனக்கு சரியாக தெரியல, பட் இங்கே மட்டும்தான் இருக்குது. ரைட், கம்மியாக தான் இருக்குது. ஏன் மக்கள் லாசரஸை நிறைய விரும்புகிறாங்க அப்படின்றது இங்கேருந்து பார்த்தா தெரியுது. வேறு உங்களுக்கு இது இல்லை. ப்ளூ கலர் கடல் ஒன்று இருக்குது, அழகாக இருக்குது. ஓகே, அவளை டிஸ்டர்ப் பண்ணால் நம்ம ஒரு போயிட்டே இருப்போம், அவ்வளோதான். அவருக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறது பிடிக்கல. ஓ, பாதானிக்கா மரங்க, அட்டே சாமி, எனக்கு இவ்வளோ ஹைட்டாக இருக்குது. லைக் உங்களுக்கு இப்போ தெரியுதான்னு தெரியல, லைட்டாக கொஞ்சம் நேரம் ஃபோனை திருப்பி பாருங்க. இப்போ நேராக வந்துடலாம். லைக் வா, ரொம்ப பெருசாக இருக்குங்க பாதானிக்கா மரம். அது பாருங்கள், அதுதான் ஏறிட்டுருக்கு. அது வந்து நார்மலாக எங்கள் ஸ்கூலில் அந்த மரம் பேர் எனக்கு தெரியல. அந்த இலையை கூட பார்த்திங்கன்னா லைட்டாக பிரிச்சுட்டு ஒட்டி மேஜிக் அப்படின்னு சொல்லி பூமர் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில். சாரி, கிரிஞ்சு பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில். பூமரே கிரிஞ்சு கூட எங்களை மாதிரி ஜாஸ்தி சரியாக இருக்குது. எஸ், ஒரு மேன்மேடாக ஒரு கனெக்டிங் ஒன்று இருக்குது இங்கேருந்து லேண்டு. ஓகே, அதை ஏறுவோம். கடைசியாக ஒரு வழியை வச்சு வெல்கம் டு லாசரஸ் ஐலாண்ட்ஸ். வெல்கம். அப்பா வேறு லெவலில் இருக்குங்க. எனக்கு லைஃப்பில் தான் ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ளூ கலர் சீ பார்க்குறது. நிறைய பேர் வியூஸ் பார்த்துருக்க வாய்ப்பு உண்டு. செம்ம வெயிலுங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, சரியான வெயில். பட் அந்த கொஞ்சம் அந்த ஹியூமிடிட்டியான காற்றடிக்கும், வெயில் பெருசாக தெரில. பட் கண்டிப்பாக மேன்மேடு தான். இந்த இதுக்கு கனெக்டிங் பிரிட்ஜ் வந்து மேன்மேடு தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. இங்கே பாருங்கள், இது சும்மா ரோட்டில் என்ன வாங்கிக்க வருது, இது அழகாக இருக்குது. எப்படி இந்த பக்கம் வாங்க. நீங்கள் நிறைய பேர் ஃபிஷிங் பண்ணுறீங்க. இங்கே ஃபிஷிங் அலோடு சிங்கப்பூர்லேயே ஒரு சில ஏரியாவில் மட்டும்தான் ஃபிஷிங் அலோடு. அதில் ஒரு இடம் இது, ஃபிஷிங் பண்ணலாம். வந்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸில் வந்தீங்கன்னா ஃபிஷிங் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பக்கம் எண்டில் பார்த்தோம்ல சென்ட் ஜான்ஸில், அங்கே போய் பார்பிக்யூ பண்ணிவிட்டு நீட்டாக சாப்பிட்லாம். போயிட்டு கொஞ்சோண்டு ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன், நேற்று வாங்கினது. ஸோ அதை சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். இங்கே அவ்வளோதான், அந்த ரெண்டு வந்துருச்சு. ரெண்டு வந்தோடனே அங்கே லாசரஸ் உள்ள போய்டும். லாசரஸ் பொறுத்த வரைக்கும் பியூட்டிஃபுல்லான பீச்சஸ் தான் அங்கே பேர். ஸோ பீச்சஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ரைட், ஓகே. பார்த்திங்கன்னா லாசரஸ் அங்கேருந்து வந்தோன்னே பார்த்திங்கன்னா ரெயின்போ பயங்கரமான ஒரு ஜங்கிள் மாதிரி இருக்குங்க. அது பார்க்க இங்கே தான் போட்டிருக்காங்க, சி நஸ்டிங் டர்ட்டில். ஓகே, யூஸ் ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி சயின்ஸ் ஆஃப் த டர்ட்டில்ஸ். ஓகே, இங்கே டர்ட்டில் வந்து முட்டை இடும் போல் பிரதர். ஓகே ஓகே, அதனால தான் எப்போ பாத்திங் போகல, நம்ம குளிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அதை பற்றி தெரியல. தொப்பி முதல்ல எடுப்போம். ஓகே, எஸ், நீங்கள் பார்த்த மாதிரி இதுதான். அது பயங்கரமான வெயில், அதான் தொப்பி போட்டுருந்தேன். ப்ளூ சி, யாரும் இங்கே குளிக்க சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் அழகாக அந்த ஒரு ரூலை கண்டிப்பாக யாரும் மீறதே இல்லைங்க. இந்த நாட்டு மக்களாக இருக்கட்டும், டூரிஸ்ட்டையும் அது மீறுற மாதிரி இல்லை. டூரிஸ்ட்டே சூப்பராக வச்சுக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி டூரிஸ்ட்டே கூட இப்படி மாறிடுறாங்க, அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. இதெல்லாம் காரணம் மக்களோட மென்டாலிட்டி தாங்க, வேறு எதுவுமே இல்லை. அதாவது ஏதோ எம்ஜிஆரோ யாரோ ஒருத்தர் பாடி பார்த்தேன், திருநா பார்த்து திருந்தா விட்டால் திருட்ட ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி
நம்மளாம் பார்த்து திருந்தோம், நம்மளாம் ரொட்டை துப்பாமல் இருக்கணும், நம்மளாம் குப்பை போடாமல் இருக்கணும். இப்படி ஒவ்வொருத்தராக பண்ண ஆரம்பித்தா தான் ஒருத்தனுக்கு பண்ணுறப்போ அது ஒரு கில்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு பண்ணுறவங்களுக்கு. இங்கே போட்டுருமா, ப்ளீஸ் பேக் யுவர் ட்ராஷ் ஃபார் டிஸ்போசல் அட் சென்டோசா ஐலாண்ட் ஃபார் மெயின்லேண்ட், தேங்க்யூ ஃபார் கோஆப்ரேஷன். இங்கே நாங்கள் எது வச்சுன்னா இந்த மிஸ்டர் மீனே ஒரு இதில் ஆட்டுக்குட்டி நவுத்து வரல அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஏதோ சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு தெரில, என்னன்னு தெரியல. லைக் இதை பற்றி எனக்கு சரியாக தெரியல. யாருக்காவது இதை பற்றி தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட்டில், நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்னன்னு தெரியல. இது வந்து செம்மர் நான் படிச்சிருக்கேங்க. இது ஏதோ ஒரு வகை எலி வகை தாங்க நான் படிச்சிருக்கேன். பட் இது தெரியல, சின்ன விஷயம் டிஸ்கவரியில் பார்த்தது அப்படி தான் போகணும். ஸோ இருந்தாலும் நம்ம இங்கே ஒன்ஸ் செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குங்க இடம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து யாட்ச் வந்து இவங்க வந்து லீஸ்க்கு எடுத்துகிட்டே வந்துடுவாங்க. எடுத்துகிட்டு வந்து இவங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க ஜாலியாக. இதுக்கு மேலே நடந்து போகிறது பாதை இல்லைங்க. யூ ஹவ் டு ரிட்டர்ன் ரைட். இதாங்க நான் சொன்ன மாதிரி இங்கே வரவங்க எல்லாம் கேம்பிங் தான் பண்ணுவாங்க. ஆனால் கொஞ்சம் ஷேக் கம்மியாக தான் இருக்குங்க. எல்லாம் கேம்பிங் தான் பண்ணுவாங்க போல். கேம்பிங் பண்ணிவிட்டு அப்படி த்ரூ அவுட் சும்மா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப அழகாக ப்ளூ கலரில் இருக்குங்க. இங்கேயே பெருசாக பிக்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போகும் அங்கே இருக்கல இந்த வண்டி பக்கத்தில் இருக்கல அந்த தென்னை மரம் பக்கத்தில் இன்னும் சின்ன இடம் இருந்தது. ஸோ அங்கே தான் இருந்தோம். அங்கே இங்கே குளிக்கலாமா, பட் வாஷ்ரூம் அங்கே இருக்குது. ஸோ அங்கே நல்ல தண்ணி வருமா, குளிச்சுட்டு அப்படியே நல்ல தண்ணியிலே குளிச்சுட்டு நம்ம கரைக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு பார்த்துட்டு அடுத்த ஃபெரி சென்ட் ஜான்ஸ்லேருந்து குசுக்கு ஒரு ஃபெரி இருக்குது. அந்த குசு ஐலாண்ட் போயிட்டு அங்கே டர்ட்டில் பார்க் இருக்குது, அது பார்த்துருவோம். அது நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதை போய் பார்க்கலாம். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு தான் நீங்கள் போகிறோம். அதுக்காக தான் வந்திருக்கேன். இன்றைக்கி எல்லாம் நாளைக்கும் போகிறோம். நாளைக்கு இதுக்காக கூட வரலாம். சாமாயாக இருக்குங்க தண்ணியை பார்க்க. இந்த தண்ணி எப்படி இருக்குன்னா வேர்ல்ட்லேயே ரொம்ப அழகான பீச்சான பிலிப்பைன்ஸில் எப்படி இருக்கும். நம்ம சப்போஸ் நான் போடுறேன் இந்த விஷயத்த போடுறேன் அப்படிங்கிறப்போ வியூவர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பிலிப்பைன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. பெருசாக பிலிப்பைன்ஸ் யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. இந்தோனேஷியா பேசுவாங்க, பாலி பேசுவாங்க. ஆனால் கடல்னால் அது ப்ளூ வாட்டர்னால் அது பிலிப்பைன்ஸ் தான். நம்ம குமாரண்ணாவோட பேக்பேக்கர் குமாரண்ணோட வீடியோனா ட்ரை பண்ணி பாருங்கள். பிலிப்பைன்ஸ் வீடியோ பயங்கரமாக இருக்குங்க. அந்த கடலை பார்த்தா வெறுத்தேறிங்க ப்ளூ கடலில். அந்த அளவுக்கு எல்லா கடலையும் அற்புதப்படுத்தி போட்டிருந்தாப்புல சூப்பராக இருந்தது அந்த இது. ஓகே, நம்ம குளிக்க ரெடி ஆகிட்டோம். ஏன்னா இங்கே வாஷ்ரூம் இருக்குது, ஸோ ஈஸியாக குளிக்கலாம். அங்கே எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ யா நம்ம குளிக்க ரெடி ஆகிடலாம். தனியாக வரது ஒரு கையில் ஜாலியாக தான் இருக்குது ரைட். ஓகேங்க, நம்ம எவ்வளோதான் நம்ம இன்னும் 5 நிமிஷம் தான் குளித்தோம், 10 நிமிஷம் தான் குளிச்சிருப்போம்னு பார்த்தா 35 நிமிஷம் குளிச்சிருக்கோங்க. கண்ணெல்லாம் பாருங்க சதந்துருச்சு. அண்ட் இப்போ போயிட்டு அங்கே வாஷ்ரூம் இருக்குது, வாஷ் பண்ணிட்டு போவாங்க. 4 பேர் யார் தெரியுமா நம்ம கூட வந்தாங்கல்ல அந்த குட்டி போட்டில். ஆமாம் ரைட். அங்கே போயிட்டு வாஷ்ரூம் இருக்குது, நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த புதுசு ஐலாண்ட் போவோம். நாங்கள் போய்ட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் ரைட். ஓகே, இங்கே பாருங்கள் ஒரு கிட்டி.
இந்த ஊர் போகணும் எல்லாம் கொஞ்சம் குழுகுன்னு தாங்க இருக்குது. ஓகே ப்ரோ. அது வாஷ்ரூமில் யாரும் இல்லை, ஸோ அதனால் காட்டுறேன். ரொம்ப நீட்டாக இருக்குங்க, வாய்ப்பே இல்லை. இந்த க்ளீன்லாம் வேறு லெவலில் இருக்குங்க, சொல்லி ஆகணுங்க. பட் குளிக்க இடம் இருக்குன்னாங்க, பட் ஷவர் இருக்க மாதிரி தெரியல. ஷவர் ரைட். இப்போ ஒரு ஃபிஷ் பார்த்தாங்க. அதாவது நம்ம பார்த்துருப்போம்ல, ஒரு ஃபிஷ்ஷை அது வெளியே வந்து பதக்கான்னு நடந்தே போகும்ல, மரத்து மேலே ஏறும். அந்த ஃபிஷ்ஷோட ஃபோட்டோ நான் கீழே போடுறேன், அப்படியே தேடி பிடிச்சி. அது இப்போ இந்த மண்ணில் பார்த்தேன். பட் அதுக்குள்ளே நம்ம எடுத்து பவர் பேங்க்லேருந்து எடுத்து இந்த பேட்ரி உள்ளே போட்டு அதுக்குள்ளே ஓடிடுச்சுங்க. ஓடுது இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, குட்டி குட்டியாக இருக்குல்ல. இந்த இடத்துல எதுவுமே இல்லை. நம்ம காட்ட வெள்ளம் இப்போ கனவு ஓடிக்கிட்டு. சரி, இது ஒரு ஓடுது. கீழே எதுவும் காட்ட முடியுமான்னு தெரியல, ட்ரை பண்ணுறாங்க. விஷயம் என்ன பண்ணுது இப்போ இல்லை எல்லாமே ரெடி பண்ணிடுச்சுங்க. போகிறதா ரைட். அங்கே இருக்கிறவங்க ஓடிச்சு, எல்லாம் ஓடிச்சு. எல்லாம் அங்கே தான் லிக். அது எப்படி இருக்குன்னா ஒரு வடக்கா மாதிரி இருக்குது. எங்கள் ஊரில் ஓனா வடக்கான்னு சொல்லலாம். கல்யாணம் இருக்காங்க இப்படி பார்க்க மரத்தில் வச்சுருக்காங்க. தெரியல ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நேரில் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறோம்ல, அதான் இந்த ஒரு ஆச்சரியம். இப்போ தாங்க நம்ம வந்து ஃபெரி அங்கே இருக்குது, தெரியுதுங்களா? வந்த இடம் பேக் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ டைம் 11 தான் ஆகுது. 2:45 தான் அடுத்த ஃபெரி ஃபார் குசு ஐலாண்டுன்னு சொல்லிட்டாங்க. குசு ஐலாண்டுனா ஒன்றும் இல்லைங்க, அதாவது சைனீஸில் குசுங்கிறது நம்ம இதில் சிரிப்பாக இருக்கும், பட் அங்கே அது வந்து டாட்டாய்ஸ் டோட்டியில் சொல்கிறேன். ஸோ அதனால் அந்த ஐலாண்டுக்கு அந்த பேர் வச்சுருக்காங்க. அண்ட் கூகுள் குட்டப்பா சொன்னது நடந்துருமோன்னு வேறு பயமாக இருக்குது. ஒரு பக்கம் மழை வர மாதிரி இருக்குது. பட் இது தெரியுதான் தெரியல, ஃப்ளைட் ஜெட்டு இப்போ தான் ஒன்று போச்சு. நான் அதுக்குள்ளேயே ஆஃப் பண்ணுறேன்னு இன்னொன்று வந்துருச்சு. ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது இதில் பார்க்குறது. மேபி வீடியோவில் குட்டியாக தெரியலாம், இது நல்லா ஜெய்ஜாண்டிக்காக தெரியும். எஸ், ஆல்மோஸ்ட் ஒரு குட்டி தூக்கத்தையே போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஓகே, பாய் பாய் சென்ட் ஜான்ஸ் ஐலாண்ட். அண்ட் இந்த க்ரூஸ் தான் ஆக்சுவலாக நம்ம வரவே இல்லை. நம்ம ரொம்ப சீக்கிரம் வந்துட்டதுனால அந்த க்ரூஸுக்கு முன்னாடியே போட்டோம்னு நினைக்கிறோம். இது அந்த ஐலாண்ட் போயிட்டு நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். Can you move upstairs? Right? Yeah. Thank you. Yeah. It's very cold, right? Yeah. சர்வீஸ்
முன்னாடியே காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் சரியாக எனக்கு தெரியல. பட் முடிச்சே ஆகும் எவ்ரி சிட்டி. அது ஒரு நல்ல விஷயம். திடீர்னு ஒரு வாரம் அப்படிங்கும் போது எல்லாருமே ரெடியாக இருப்பாங்க எல்லா விஷயத்துக்கும். வந்தாச்சு. ஓகே, எடுத்துட்டு வெல்கம் டு சுவா ஐலாண்ட். யா, இப்போது இங்கேருந்து நம்ம ரெடி பிடிக்கிறோம், அவ்வளோதான். இது ரொம்ப சின்ன ஐலாண்ட் போனாங்க. டக்குன்னு பிடிச்சிட்டு ஒரு லாஸ்ட்டு ஃபெர்ரி பார்த்திங்கன்னா 4 o'clock இருக்குது. 1 hour இங்கேருந்து 1 hour தான் இருக்குது. இந்த 1 hourல டக்குன்னு போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். இதில் பெருசாக நிற்கிற இடம் இருக்காது. நம்ம போயிட்டு ரெண்டாவது இது இருந்ததுன்னா அதில் போய் உட்காந்து டக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இதுதான் குசா ஐலாண்டோட மேப், ரைட்? இது ஆக்சுவலாக அப்படியே புத்திஸ்ட் டெம்பிளே பார்த்துட்டே போயிடலாம். அது கரெக்டாக இருக்கும். இந்த பெருசாக அங்கே நடுவில் ஒரு அக்கர் சென்டராக இருக்குது. ஸோ இதே தாங்க நாங்கள் அக்கர் சென்டர் இங்கே பாருங்க சென்சான். ஐயோ சாரி, சென்சான் கிடையாது. கோயில், ரைட்? வரப்போ டைம் வந்து நல்லா டீசெண்டாக பார்த்துட்டு போகிறோம். எனக்கு அதை பற்றி தெரியலங்கிறதுனால பெருசாக போட்டு கீழே 87 இருக்குது. ஓகே, நம்ம ஊர் மாதிரி இங்கே பாருங்கள், ஹனுமர் மாதிரி இருக்கும் சாமி. என்ன எனக்கு சத்தியமாக தெரியல, அதனால் நம்ம அமைதியாக போகிறோம் கரெக்டு. ஸோ இது வந்து எப்பயுமே நிறைய இது மட்டும் இங்கே பாருங்கள், பியர்ஸ் மார்க்கெட் வரும். ஸ்லிப்பர் போட்டு போகலாமான்னு தெரியல. இது இருக்குது. லைக் இது என்னன்னு தெரியலங்க. லைக் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோர். இது உங்களை பற்றி எதாவது தெரிஞ்சுன்னு நாங்கள் கீழே போடுறது பியர்டா இல்லை ட்ரிங்க் என்னன்றதுன்னு வந்து கீழே போடுறேன். ஐ மீன் அந்த காட்காக ஒருத்தர் பிஸ்னஸ் மேன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் இதுதான் ஒரு லகுன் இருக்குது, அது மேன்மேட் லகுன். சொன்ன மாதிரி தான் குளிக்கிற ஒரு இடம் ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. அது பேர் லகுன் இல்லை, இயற்கையாகவும் லகுன். நம்ம லகுன்றது ஒரு இல்லை, லைக் கடலை ஒட்டின மாதிரி இருக்க ஒரு ஏரி வச்சுக்கோங்க. அதுதான் கரெக்ட். ஓகேங்க, அதுதான் கரெக்டான விஷயம் நினைக்கிறேன். சரி தெரியல. சென்ட்ரல்லாம் க்ளோஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இன்றைக்கி வீக் டேஸில், வீக்கெண்ட்ஸ்னால் கண்டிப்பாக ஓகே இருக்கும். அப்புறம் டாய்லெட்ஸ் இருக்குது. அக்கர் சென்டர் மாதிரி ஃபுட் கோர்ட் சொன்னாங்க, ஆனால் எல்லாம் லீவ் தான். இதுக்கப்புறம் போனீங்கன்னா அந்த பக்கம் டாய்லெட் தான் இருக்குது. plenty of tortoise இருக்குங்க. அழகாக இருக்குது எல்லாமே. உங்களுக்கு தெரியுதா? ஃபுல்லாக tortoise இருக்குறாங்க. எப்படி படுத்துட்டு டாட்டாகி தாங்க. இது இங்கே இருக்குது ரைட்டு. எப்படி முட்டை விடும் பொருள் எப்படி அங்கே வங்க ஒன்று ஒரு பூசிட்டு எனக்கு அதில் விடணும்.
குளிச்ச மாதிரி இல்லைங்க. அவ்வளோதான். இதுதான் மோஸ்ட் நான் டாடா ஒரு செஞ்சுருக்காங்க தான் வந்தேன். ஆக்சுவலாக நிறையா இருந்தது. கைண்ட் ஆஃப் ஒர்த்தியான்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் 500 ஒர்த்து. பட் இப்போ நான் அது 1000 கொடுத்து வந்தேன்னா நான் கண்டிப்பாக யோசிச்சிருப்பேன், என்னடா அது நான். ஆனால் க்ரூஸ் ரைடே நல்லா இருந்தது, உண்மையாக போய் சொல்லக்கூடாது. க்ரூஸ் ரைடு ஸோ குட். எஸ், அப்படியே இதுதான் அந்த லகுன். நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு வாயு இருக்கும். அந்த வாயிலேருந்து அப்படியே தண்ணி வரும், அவ்வளோதான். அந்த தண்ணி வந்து ஒரு ஏரி மாதிரி ஃபார்ம் ஆகி குளிப்பாங்க. தட்ஸ் இட். இது வந்து பார்த்திங்கன்னா மேன்மேடில் பண்ணுது. அழகுங்க பாருங்க. உங்களுக்கு தெரியுதா? செம்ம அழகா இருக்கு. மேபி அந்த குரூஸில் நம்ம போகிறதுக்கான வாய்ப்பு. ப்ளஸ் டைம் பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே வந்து 3:35 ஆகிடுச்சா? ஓகே ஓகே, அவ்வளோதான். 4 o'clock அந்த க்ரூஸ் வந்துடும். ஸோ யா, பாய் குசோ ஐலாண்ட். ரைட், ரொம்ப அழகாக நடந்தல. ஆமாம் சார், இல்லை சுத்தமாக தான் நிறைய கல் வச்சுருக்காங்க. மேபி யா பண்ணி இருக்கலாம். அண்ட் யா மழை வேறு வருது. ஸோ பெட்டர் நம்ம மூவ் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். அது என்னங்க, அந்த மழை வேறு நம்ம நேரத்துக்கு போட்டு தாக்கு என்ன ஒன்றுனா அட்டி பொலன்னு முழக்கிற மழை 2 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் டக் 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 டக்குன்னு நின்றுது மழை. இந்தியா சாப்பிட்டு அங்கேருந்து ஏறினோன்னா அங்கேருந்து நடந்து போனால் 1 மணி நேரம், கிட்டத்தட்ட ஒரு 40 minutes ஆகிடுது. பட் அங்கேருந்து ஒரு எம்ஆர்டி எடுத்து சென்னை டவுன் போயிட்டு ஓகே. யா அவ்வளோதான். மேபி இதோட நிறுத்தம் எடுக்கலாம் என்னோடய வீடியோலாம். சப்போஸ் பற்றினா அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் வினோத். போகிறப்போ ஒன்றும் செக் பண்ணால் மாத்திரம் உள்ள செக்யூரிட்டி செக்கு லைக் எப்படி ஏர்போர்ட் இருக்குமோ அதே மாதிரி செக்யூரிட்டி செக் பண்ணி தான் உள்ள விட்டுவாங்க. நம்ம இப்போ போய் எம்ஆர்டி ஏறணும். ஏறிட்டு இந்தியா போவோம். இங்கே புறா கூட பயப்பட மாட்டேங்குது. நேற்று 2 தோசை சாப்பிட்டோம், வீடு இருக்க முடியல. 2 பரோட்டா சாப்பாடு தான் ரிட்டர்ன் இந்தியா வர வேண்டியதாக இருக்குது. ஸோ அங்கேருந்து முடிச்சுட்டு இப்போ ரிட்டர்ன் தான் வந்தோம். வந்துட்டு இங்கே யாரை கேட்டாலும் கொடைக்காண்டியில் எங்கன்னு கேட்டாலே எல்லாருமே யாராக இருந்தாலும் கரெக்டாக பண்ணி போடுவாங்க. இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. இப்போ டோட்டலாக எவ்வளோ ஆச்சுன்னா இதுக்கு ஒரு $4 ஆச்சு. பரோட்டா $2, ஆம்லேட் $2. ஆம்லேட் $2 போது லைட்டாக மனசு அடிச்சுது.
வேறு வழியில் ஒரு டைம் சாப்பிடுவோமேன்னு சாப்பிட்டேன். கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டும் $4 $250 ஆயிடுச்சு சாப்பாட்டுக்கு மட்டும் காலையிலேருந்து. வேறு எதுவுமே நம்ம வாங்கலை இன்றைக்கி. எப்பயுமே அந்த எம்ஆர்டிலேருந்து வெளியே வருவோம். பட் இந்த தடவை இந்த பக்கம் இருந்து வந்ததுனால நம்ம நேராக போனோம். எத்தனை பேர் சைனா டவுனு வேறு லெவலில் இருக்கும். சரி, நான் ரூம் போயிட்டு பேசுகிறேன். ஹாய், அட்லாஸ்ட் நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி டே 4 கம்ப்ளீட்டட். ஃபுட்டும் கம்ப்ளீட்டட். மணி 6 இருக்கும். 6 o'clock. எஸ், 6 o'clock ஆச்சு இன்றைக்கி. இன்றைக்கி நமக்கு செலவும் பெருசாக இல்லை. ஏன்னா நேற்று புக் பண்ணிட்டோம் ஃபெரி. ரைட்டு 500க்கு புக் பண்ணோம். ஐ மீன் 650 புக் பண்ணோம். 680க்கு $3 பார்த்திங்கன்னா கூப்பன் கொடுத்துட்டாங்க. ஸோ 500 புக் பண்ணோம். செலவுன்னு எதில். அப்புறம் எம்ஆர்டி கார்டு வந்து நான் டோட்டலாக கடைசியாக சொல்கிறேன். ஏன் சொல்லலை, ஏன்னா டோட்டலாக நான் $30 இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்கேன் எம்ஆர்டிக்கு மட்டும். ஸோ எம்ஆர்டிக்கு அரௌண்ட் 1800 இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்கேன். யா, ஆல்மோஸ்ட் வேறு எதுவுங்க. இன்றைக்கி அதுக்கப்புறம் லிட்டில் இந்தியாவில் பரோட்டா சாப்பிட்டோம். அது அரௌண்ட் $4 வந்தது. அவ்வளோதான். வேறு எதுவும் இன்றைக்கி நம்ம செலவுன்னு எதுவும் இல்லை. அது மட்டும்தான். போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு புதர் டூத் அந்த மாதிரி ஒரு சில இடம்லாம் இருக்குது, அதை பார்ப்போம். ஓகே, குட் நைட்.